மேலும் ஒரு முக்கிய செய்தி, உத்தரகாண்ட் கூட்டத்திற்கு பின் தான் இருந்த மேடையை ஓமம் செய்து பாஜக சுத்தப்படுத்தியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு ஜே.பி. நட்டா வருத்தம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. உத்தரகாண்டில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் தான் இருந்த மேடை ஹோமம் செய்து பாஜக சுத்தப்படுத்தியதாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா வருத்தம் தெரிவித்துள்ளார். முன்னதாக மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே தான் உத்தரகாண்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியதாகவும் அங்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்ததாகவும் அப்போது தான் எந்த ஒரு சமூகத்தின் பெயரையோ மதத்தின் பெயரையோ குறிப்பிடாமல் பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அரசின் செயல்பாடுகள் குறித்த பிரச்சனைகளை மட்டுமே தான் சுட்டி காட்டியதாகவும் தனது உரை முடிந்த பிறகு அந்த மேடையை பாஜகவினர் ஹோமம் செய்து சுத்திகரித்ததாகவும் வருத்தம் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் கருத்துக்கு பதிலளித்தார். அப்போது கார்கே கூறியது மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் வருத்தமான விஷயம் எனவும் தெரிவித்தார். பாஜக இத்தகைய செயல்களை ஒருபோதும் ஆதரிப்பதில்லை எனவும் ஆனால் நாங்கள் இதை விசாரிப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அங்கு நடந்தது குறித்து நிச்சயமாக விசாரணை நடத்தப்படும் எனவும் ஜே.பி. நட்டா உறுதியளித்திருந்தார். இருப்பினும் பாஜக இத்தகைய செயல்களை ஆதரிக்கவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்த விரும்புவதாகவும் கூறியிருந்தார். தான் இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் கட்சியின் தேசிய தலைவர் இது குறித்து விசாரிப்பார் எனவும் அவர் உறுதியளித்திருந்தார். இந்த சூழலில் ஜே.பி. நட்டாவின் தான் வருத்தம் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தீண்டாமை ஒரு பாவ செயல், அதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனும் தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.